வெல்கம் டு த FinApp சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வந்து யாருக்கு மெயினா யூஸ் ஆகுது அப்படின்னா, பான் புரோக்கர்ஸ் அவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஹவ் டு கிரியேட் அ பிரான்ச். அதாவது உங்களோட கம்பெனிக்கு வந்து எப்படி வந்து ஒரு பிரான்ச்சஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த பிரான்ச் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும், அப்புறம் கோல்டோட பிரைஸ், சில்வரோட பிரைஸ் டே டு டேல வந்து ஒவ்வொரு நாளும் அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம அந்த நாளுக்கு ஏற்ப நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அதை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹவ் டு கிரியேட் அ கஸ்டமர். உங்க கம்பெனிக்கு வந்து ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா, அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எப்படி வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க லாகின் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த டேஷ்போர்ட் ஷோ ஆகும். இதுல வந்து நிறைய மெனூஸ் இருக்கும். ஸோ அதில் இந்த வந்து கஸ்டமர் லிஸ்ட் அப்படிங்கிற லிங்கை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே நம்ம ஏற்கனவே கஸ்டமர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க வந்து ஃபர்ஸ்டே ஷோ ஆகும். இல்லை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் புதுசாவே ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா, நியூ கஸ்டமர் அப்படின்னு இந்த கார்னர்ல இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதுல வந்து கஸ்டமர் ஐடி அப்படிங்கிறது வரும். இதுல வந்து நீங்க அந்த கஸ்டமர் ஐடி கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்பர் வந்து கிரியேட் ஆயிரும். இதை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த கஸ்டமரோட பேர் வந்து ராஜா அப்படின்னு வைக்கிறேன். ஸோ அவங்க இனிஷியல் வந்து கொடுக்குறேன். இதுல வந்து அவங்களோட மேல் ஃபீமேல் ஜெண்டர் அது நம்ம கொடுக்குறோம். அப்புறம் மொபைல் நம்பர், இந்த ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா, அதெல்லாமே கம்பல்சரி நம்ம கொடுக்கணும். ஸ்டார் இல்லாட்டா நீங்க கொடுத்தாலும் ஓகே தான், கொடுக்கட்டாலும் ஓகே தான். நம்ம எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர், நான் எக்ஸாம்பிளுக்கு நானே ஒரு நம்பர் கொடுக்குறேன் சம்திங். அதே மாதிரி அவங்ககிட்ட இன்னொரு ஃபோன் நம்பர் இருக்குனாலும் அந்த ஃபோன் நம்பரை நம்ம ஷோ பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இமெயில் ஐடி, இதுல வந்து அவங்களோட இமெயில் ஐடி நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல டேட் ஆஃப் பர்த். இல்ல மேல போனீங்கன்னா அந்த கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வருஷம், இல்ல வந்து நீங்க எந்த கூடனா இந்த ஆரோவை கிளிக் பண்ணிக்கலாம், குறையனா இந்த ஆரோ கிளிக் பண்ணலாம், கூடனா இந்த ஆரோ கிளிக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அந்த வருஷத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்க மாசத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்க நீங்க ஒரு டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆதார் நம்பர், இங்க பேன் நம்பர், சாரி நம்மள ஏதாவது ஒரு பேன் நம்பர் சம்திங் கொடுத்துக்கலாம். நான் சம்திங் கொடுக்குறேன். இதுல வந்து ஆதாரையும் பேனையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டோ எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதை நான் லாஸ்டா சொல்லி தரேன். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இந்த கஸ்டமர் வந்து ஆக்டிவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஆக்டிவ் தான் வச்சிருப்போம். இன்கேஸ் அந்த கஸ்டமர் வந்து நமக்கு ஏதாவது மேல் ப்ராக்டிஸ் பண்றாங்க, அவங்க வந்து அவங்களை பிளாக் பண்ணணும், அவங்க சரியில்லை அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அந்த கஸ்டமரை பிளாக் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம இன்ஆக்டிவ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா நம்ம ஆக்டிவ்ல வச்சுக்கலாம். ரிமார்க்ஸ் அப்படிங்கிறது அந்த கஸ்டமரை பத்தி ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஹீஸ் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு ஷார்ட்டா கொடுக்குறேன். இதுல வந்து அவங்க போட்டோஸ் கேப்சர் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நான் சொல்லித்தரேன். அப்புறம் இங்க ரெஃபர் பை அப்படிங்கிறதுல வந்து இப்போ அந்த கஸ்டமர் வந்து யாரா ரெஃபர் பண்ணிப்பாங்க இல்லையா, ஏற்கனவே வாங்கினா ஒரு கஸ்டமர் தான் ஒருத்தவங்களை ரெஃபர் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கும் இல்லையா. ஸோ அவங்கள யார் ரெஃபர் பண்ணா அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரெஃபர் பை அப்படின்னு இருக்கு. அதில் நம்ம வந்து கிளிக் பண்ணி யார் நம்மளோட ஏற்கனவே இருக்கிற கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகும். அதில் நம்ம வந்து அவங்கள செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபேமிலி கோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலிலேயே இது வந்து எத்தனை பேர்னாலும் வந்து லோன் எடுத்துக்கலாம். அப்போ ஹஸ்பண்ட் தனியா, ஒய்ஃப் தனியா, அப்பா தனியா, அம்மா தனியா, இந்த மாதிரி அப்பா பையன், இந்த மாதிரி யாருனாலும் எடுத்துக்கலாம். ஸோ உங்க ஃபேமிலி நேம் வந்து நம்ம காமனா கொடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்து ஒய்ஃபுக்கு லோன் வந்து ஹஸ்பண்ட் கட்ட வராங்க அப்படின்னா
அவங்களுக்கு அந்த ஒய்ஃபோட லோன் நம்பர் மறந்துட்டா கூட இந்த ஃபேமிலி நேமை யூஸ் பண்ணி நம்ம அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபேமிலி நேம் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ராஜா ஃபேமிலி அப்படின்னு வைக்கிறேன். நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். மந்த்லி இன்கம் அந்த பர்சனோட மந்த்லி இன்கம் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி 40,000 போட்டிருக்கேன். இப்போ பேங்க் இன்ஃபர்மேஷன் அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஓகேவா, பேங்க் நேமு, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஓகேவா. ஸோ கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் நம்மளே சும்மா கொடுத்துக்கலாம். ஐஎஃப்எஸ்சி கோடு அந்த மாதிரி சம்திங் கொடுக்குறேன். இங்கே வந்து அவங்களுடைய அட்ரஸ், ஸோ டோர் நம்பர், இங்கே டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே காமனாக நம்ம க்ரியேட் பண்ணுறதான். ஸோ இல்லை டவுட் வராது. ஸ்டேட்டு அவங்க என்ன ஸ்டேட்டு, தமிழ்நாடு. கண்ட்ரி, பின்கோடு சம்திங் நம்மளே ஏதாவது கொடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் ஏதாவது நம்பர் கொடுத்துக்கலாம். பின்கோடு நான் சாம்பிள் கொடுக்குறேன், நீங்கள் எதனா கொடுத்துக்கோங்க. நீங்கள் கரெக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து காப்பி அட்ரஸ், அதாவது அவங்களுக்கு வந்து 2 அட்ரஸ் இருக்கு அப்படின்னா 2 பெர்மனன்ட் அட்ரஸ் ஒன்று, கரண்ட் அட்ரஸ் இப்போ இருக்கிற அட்ரஸ் ஒன்று அப்படின்னா நம்ம அதில் கொடுத்துக்கலாம். இல்லை ரெண்டுமே சேம் அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் காப்பி அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து அப்படியே சேவ் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம். ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ வந்து எப்படி கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஓகே, நம்ம இப்போ ஃபோட்டோ எப்படி கேப்சர் பண்ணலான்னு பார்க்கலாம். கஸ்டமரோட ஃபோட்டோ கிளிக் பண்ணுறது கேப்சர் கொடுத்தோடனே இங்கே வந்து கஸ்டமரோட ஃபோட்டோ வந்து இங்கே வந்துடும். நம்ம வந்து டேக் அ ஸ்னாப்ஷாட் அப்படின்னு கொடுத்தோம்னா கீழே வந்து கஸ்டமரோட ஃபோட்டோ வந்து கீழே காமிக்கும், நம்ம ஒருத்தர் ஃபோட்டோ காமிக்கும். ஸோ சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இங்கே வந்துடும். இப்போ அதே மாதிரி தான் ஆதாருக்கும். ஸோ ஆதாரையும் கொடுத்துட்டு டேக் அ ஸ்னாப்ஷாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆதார் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோவாக சேவ் ஆயிரும். அதே மாதிரி பேன் கார்டுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துட்டு நீங்கள் டேரக்ஷன்ஸ் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். அப்புறம் டேக் அ ஸ்னாப்ஷாட் அது கொடுக்க மறந்துடாதீங்க. நான் இப்போ எல்லாமே ஒரே ஃபோட்டோவை காமிக்கிறேன், ஒரே பிக்சராக. நீங்கள் வந்து வேறு வேறு வியூவில் வந்து நீங்கள் வந்து ஆதார் தனியாக, பேன் கார்டு தனியாக, அப்புறம் கஸ்டமர் ஃபோட்டோ எல்லாத்தையும் தனித்தனியாக சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு ஃபோட்டோ எல்லாம் கொடுத்து நம்ம வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேவ் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் ஆயிடும்.